இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. ஒரு படித்த இளைஞன் தனக்கு படம் எடுக்கும் ஆர்வம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் மிகவும் தனக்கு திறமை அதிகம் இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனுக்கு போதிய பண வசதியும் இல்லை. சரி, நான் குறும்படமாவது எடுப்போம் என நினைத்து தனது நண்பர்களை வைத்து குறும்படம் எடுத்தால் அதில் ஒருவர் இசையில் மிகவும் ஆர்வமுடையவர். அதனால் சிறிய இசை, இந்த குறும்படத்திற்கு நீங்கள் இசைத்து தர வேண்டும் என கேட்டதற்கு அவரும் குறும்படத்தின் இசையை இசைத்து அமைத்தார். இந்த குறும்படம் வெளியிட்டதன் பிறகு பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த குறும்படம் வெற்றி பெற்றதை அவர் மனதில் ஏன் நாம் மீண்டும் குறும்படம் எடுக்கக்கூடாது என நினைத்து மீண்டும் அந்த குறும்படம் முன்னர் நடித்த அவர்களை கூப்பிட்டு மீண்டும் ஒரு குறும்படம் எடுக்க உள்ளோம் என கூறினார். அந்த குறும்படத்தில் இசையமைத்த இசையமைப்பாளரை வெகு தூரம் உள்ள இடத்திற்கு சென்று அவரை சந்தித்து மீண்டும் நாம் ஒரு குறும்படத்தை இயக்கப் போகிறோம், அதில் மீண்டும் நீங்கள் இசை அமைக்க வேண்டும் என கூறினார். இசை அமைப்பாளருடன் இருக்கும் ஒரு நண்பர் என்ன அவர் கூறிவிட்டு போகிறார் என கேட்க, இவரும் இதற்கு முன்னர் ஒரு குறும்படம் வெளியிட்டு மது சின்னதாக ஒரு இசையை நான் இசை அமைத்து தந்தேன், அது பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதேபோல் மீண்டும் ஒரு முறை அடுத்து குறும்படத்திற்கு இசை அமைக்க வேண்டும் என அவர் என்னிடம் கூறிவிட்டு செல்கிறார் என சொன்னதும், அவர் குறும்படத்திற்கு உங்களுக்கு ஏதாவது பணம் தந்தார் என இந்த நண்பர் கேட்க இல்லை என சொன்னதும், யாராவது இப்படி செய்வார்களா இந்த காலத்தில் என ஆரம்பித்த அவர் பணம் இல்லாமல் நீங்கள் இசை அமைத்து தர வேண்டும் என அவர் மனதை மாற்றிவிட்டார். இவர் மனதிலும் நாம் ஏன் இலவசமாக இசை அமைத்து தர வேண்டும் என எண்ணிவிட்டு அவர் கூப்பிடும் போதெல்லாம் இதோ வருகிறேன் வருகிறேன் என சொல்லி விட்டுவிட்டார். அவரோ பலமுறை கூப்பிட்டு சரி இவர் வருவதாக தெரியவில்லை என இன்னொரு இசையமைப்பாளரிடம் இசையமைத்து அந்த குறும்படமும் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. முதலில் இசை அமைத்த அவருக்கு ஒரு திரைப்பட கம்பெனியில் இசையமைக்க இன்டர்வியூ வந்தது. அவரும் செல்கிறார். அவர்கள் இசையமைத்து காட்ட சொல்லவே அவரும் இசையமைக்க நன்றாக இருந்தது என அனைவரும் சொல்ல, இவர் மனதில் நமக்கு கண்டிப்பாக இசை திரைப்படத்திற்கு நமது இசை உறுதியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் எப்படியாவது சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை பெற்றார். அவர்கள் நீங்கள் இதற்கு முன் ஏதாவது இசையமைத்து இருக்கிறார் என்று கேட்ட ஒரு குறும்படத்தில் நாங்கள் இசை அமைத்து தருகிறோம் என, இவர் கூட அதை நீங்கள் எங்களுக்கு காட்டுவோம் என அவள் அந்த பாடல் காட்சியை காட்டினார். படக்காட்சிகள் போல் ஒவ்வொரு இடத்திலும் அவரது இசை மிகவும் நன்றாக இருந்தது. வேறு ஏதாவது ஒரு குறும்படத்திற்கு நீங்கள் இசைத்தது வந்தா நீ கேட்க இல்லை, நான் ஒரு குறும்படத்தில் தான் இசைத்தேன் என இவர் கூற, அவர்களுக்கு நீங்கள் இசைத்துறையில் வரும் கண்டுகளித்தனர் மிகவும் அருமையாக இருந்தது. ஒன்று குறும்படத்தை பார்த்தால் அதிலும் நன்றாக இருந்தது, ஆனால் இன்னும் ஒரு சில இருந்தால் நன்றாக இருக்கும் என அடுத்த முறை நீங்கள் வாருங்கள் என கூறி அனுப்பி வைத்தனர். அப்போது அவர் உணர்ந்தார், நாம் அவர் கூறிய போது இரண்டாம் படத்திற்கு இசை அமைத்திருந்தால் இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் இருந்திருக்கலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நாம் தவறு செய்துவிட்டோம், வாய்ப்பை இழந்துவிட்டோமே என சில நிமிடங்கள் எண்ணி திகைத்து நின்றார். இந்த கதையில் வருவதைப் போல நம் வாழ்வில் நமக்கு வரும் வாய்ப்பை நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னவாறு நமது வாழ்விலும் நல்ல வாய்ப்பினை நிறைய இடத்தில் நாம் தவறவிட்டு உள்ளோம். இனியாவது யோசியுங்கள். நன்றியுடன், பிரசாந்த்.